இன்றைய செய்திகளின் தொகுப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு சரிந்து ரூபாய் 85.4 குறைந்துள்ளது. அமெரிக்க பெடரல் வங்கி குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25 குறைத்ததை அடுத்து ரூபாய் மதிப்பு சரிவு. ஈரோடு மாவட்டத்தில் 951 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 599 திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 133 கோடி ரூபாய் மதிப்பிலான 222 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். 2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் RN ரவியின் உரையுடன் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கடந்த ஆண்டு முதல் கடைசி பக்கத்தை மட்டும் படித்தார். இந்த முறையாவது அரசின் உரையை ஆளுநர் முழுமையாக படிப்பார் என நம்புகிறேன் என சபாநாயகர் பேட்டி. சென்னை IIT வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் மார்பளவு சிலையை IIT இயக்குநர் காமகோடி திறந்து வைத்தார். சென்னை IITயை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த காமராஜருக்கு சிலை அமைப்பு. இரட்டை இலை குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க நீதிமன்றம் மறுப்பு. 8 வாரம் கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனம் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக வெளியான தகவல் அடிப்படையில்லாத வதந்தி. மும்பை மற்றும் டெல்லி பங்குச்சந்தைகளுக்கு டாடா நிறுவனம் விளக்க கடிதம். மதுரை விமான நிலையத்தில் இன்று முதல் இரவு நேர விமான சேவை தொடங்குகிறது. முதல் கட்டமாக இன்று இரவு 10:45 மணிக்கு மதுரையில் இருந்து சென்னைக்கு இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை தொடங்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு OMR ஷீட் முறையில் நடைபெறும். கணினி வழியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் OMR ஷீட் முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக TNPSC தெரிவித்துள்ளது. டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து சமீபத்தில் ஓமன் அரசு இந்திய முட்டைகளுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சம்பந்தமாகவும் குறைந்தபட்ச முட்டையின் எடை 60 கிராம் இருக்க வேண்டும். அதே சமயம் நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் முட்டை 52 கிராம் உள்ளது. இதனால் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்திய முட்டைகள் பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு தற்போது நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஓமன் அரசிடம் இந்த விவகாரத்தை எடுத்துரைத்து நாமக்கல் கோழிப்பண்ணையாளர்களுக்கு உதவும் வகையில் இப்பிரச்சனையை தூதரக ரீதியாக தீர்க்குமாறு கோரிக்கை மனு அளித்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் அவர்கள். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றிய இந்திய மகளிர் அணி 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் இருதரப்பு T20 தொடரை வென்று அசத்தல். இரு அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.